ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பாதி போட்டுட்டு மீதியை நான் வச்சுருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மீதியை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சுகர் பவுடர் இருந்தது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம பிஸ்கட் ஷேப்புக்கு செஞ்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு தட்டில் பாயில் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் பிஸ்கட் அதில் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறுமனே அந்த தட்டில் வச்சிங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க பிஸ்கட்டுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கொயர் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி செய்ய வசதியோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு டெக்கரேட்டுக்காக நான் வைக்கிறேன் பருப்பு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக இப்படி கையில் அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கட் எல்லாத்தையும் அது மேலே வச்சுட்டு நான் ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறேன்.
பாருங்கள், நமக்கு பீனட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிஸ்கட் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.